இயற்கையின் சீற்றங்களாலோ மனிதர்களால் உருவாகும் சீர்கேடுகளாலோ பொதுமக்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் இடர்களைக் கண்டு அஞ்சாது களத்திலிருந்து உண்மைகளை உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு செல்வதையே தலையாய கடமையாக கொண்டு செயல்படுவது உங்கள் புதிய தலைமுறை. தானே, நீலம், லைலா போன்ற எத்தனையோ புயல்களையும் உத்தரகண்ட், ஜம்மு காஷ்மீர் போன்ற பிற மாநிலங்களின் இயற்கை பேரிடர்கள் மட்டுமின்றி நேபாள நிலநடுக்கம் உள்ளிட்ட பிற நாடுகளின் நிகழ்வுகளையும் களத்தில் இருந்து நேரடியாக ஒளிபரப்பி தமிழ் ஊடக உலகில் செய்தி சேகரிப்பு மற்றும் ஒளிபரப்பிற்கு ஒரு முன் உதாரணத்தை ஏற்படுத்தியதும் உங்கள் புதிய தலைமுறையே. ஆனால் இயற்கை சீற்றம் கொள்ளும் போது யாராலும் அதை எதிர்கொள்ள இயலாது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் என்றாலும் அதை உணர்த்தியது தற்போது தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பெய்து வரும் கனமழை. தலைநகர் சென்னையை புரட்டி போட்ட இந்த மழை வெள்ளம் உங்கள் புதிய தலைமுறையையும் விட்டு வைக்கவில்லை. எத்தனையோ புயல்களை பின்தொடர்ந்து துரத்தியதாலோ என்னவோ புயல் புதிய தலைமுறை அலுவலகத்தையும் பதம் பார்த்து விட்டது. சென்னை ஈக்காட்டு தாங்கல் பகுதியில் அமைந்துள்ள புதிய தலைமுறை அலுவலகத்தில் புகுந்த அடையாற்றின் வெள்ளநீர் தொழில்நுட்ப இயந்திரங்களையும் தகவல் தொழில்நுட்ப சாதனங்களையும் பாழாக்கியது. அலுவலகமே வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருந்த நிலையிலும் இயன்றவரை ஒளிபரப்பை தொடர முயன்றது உங்கள் புதிய தலைமுறை. சுற்றிலும் தண்ணீர் சூழ்ந்ததால் உணவு, குடிநீர் போன்ற அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காத நிலையிலும் நேற்று முன்தினம் மாலை வரை ஒளிபரப்பு தொடர்ந்தது. மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்ட நிலையில் எந்த சாதனத்தையும் இயக்க இயலாத நிலையையும் எதிர்கொண்டது புதிய தலைமுறை. கம்ப்யூட்டர்கள், தொழில்நுட்ப சாதனங்கள் என அனைத்தும் நீரில் மூழ்கின. இதையடுத்து ஒளிபரப்பை தொடர இயலாத நிலை உருவானதால் தற்போது வரை செய்திகளை நேயர்களிடம் கொண்டு சேர்ப்பதில் தடங்கல் ஏற்பட்டது. இயற்கையின் சீற்றத்தால் ஏற்பட்ட இந்த தடங்கலுக்கு மீண்டும் ஒருமுறை வருந்துகிறோம். தற்போதும் நிலைமை முழுமையாக சீரடையவில்லை. இருப்பினும் செய்திகளை இயன்றவரை விரைவாகவும் துல்லியமாகவும் நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கும் முயற்சியை மீண்டும் தொடங்கியுள்ளது உங்கள் புதிய தலைமுறை. இயற்கையின் சீற்றத்தால் ஏற்பட்ட தடங்களை பொருட்படுத்தாமல் உங்கள் புதிய தலைமுறைக்கு எப்போதும் போல் ஆதரவளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் செய்தி சேவையை மீண்டும் தொடங்குகிறோம்.